நம்ம அற்புதங்களை பெறுவது எப்படி? லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25, 27 ஆகிய வசனங்களில் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். அற்புதம் பெற்ற 2 பேரை பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னார். அவர் எவனுக்கு இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு இரக்கமாயிருந்து யாரை கர்த்தர் தொட விரும்புகிறாரோ அவர்களை தொடுவதை பற்றி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றார் பாருங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாகி இருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். இந்த நாள்ல இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள, அவங்க இஸ்ரவேலை சேர்ந்தவங்க இல்ல, வேற நாடு, சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவரிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 பேரை பத்தி சொல்றாரு. சரப்தா அங்கிருந்த ஒரு விதவை. உங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டுல மாவு செலவழிந்து போனது. எலியா அங்க போனாரு, எலியாவுக்கு உதவி செய்தாள். அந்த மாவு எடுக்க அந்த பஞ்ச காலத்துல 3 வருஷமும் அவருடைய மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. அவங்க மாத்திரம் திருப்தியா சாப்பிட்டாங்க. அது ஒரு அற்புதம். 2வது அற்புதம் பாருங்க. நாகமான் என்பவன் சிரியா தேசத்தினுடைய ஒரு பிரதான மந்திரி, ஒரு தளபதி, யுத்தங்களை நடத்துகிறவர், ராஜாவோட பெரிய ஆளு. சண்டைக்கு போனா இவர் தான் போவாரு. போன இடத்துல எல்லாம் பெரிய வெற்றி. இவனும் இஸ்ரவேலன் கிடையாது. இந்த இடத்துல அற்புதம் பெற்ற 2 பேருமே இஸ்ரவேலர்கள் கிடையாது. இஸ்ரவேலர்களையும் விதவைகள் இருந்தாங்க, குஷ்டரோகிகள் இஸ்ரவேலர்களில் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை சுகமாக்கல. சுகமாக்கப்பட்ட 2 பேரும் அந்நியர்கள், புறஜாதிகள். அப்ப இதுல கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் தாம் அற்புதங்களை செய்வதற்கு எவன் தகுதி உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு செய்றார் ஒழிய இதுல மதம், நிறம், அவர்களுடைய இருப்பிடம், ஜாதி, இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்கறது இல்லை. ஒருவன் என்னை சார்ந்து என்னை விசுவாசித்து எவன் கேட்டாலும், பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படி யாரு கேட்டாலும் அவர்களை நான் சுகமாக்குவேன். அவங்க எப்படி இதை பெற்றுக்கொண்டார்கள், இதை பெறுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனிக்கணும். என் பிள்ளைகள் தான், என்னால் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவர்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கணும், என்ன வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி யோசிக்கல. ஆனால் இவர்கள் அந்நியர்களாக இருந்தும் அவர்கள் என்னிடத்தில் விசுவாசம் பாராட்டி நான் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை உற்று பார்ப்பேன். அவன் இஸ்ரவேலனோ யூதனோ எந்த புறவினத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையும் என்னை விசுவாசிக்கிறவனையும் தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.